ஜூலை 29 2026 புதன்கிழமை தமிழ் பஞ்சாங்கம். வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் நம்முடைய நாள் எப்படி அமையப் போகிறது என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வம் எல்லோருக்கும் இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட நம் நாளுக்கான வழிகாட்டியாக இருக்கும் ஜூலை 29 2026 புதன்கிழமை தமிழ் பஞ்சாங்கத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வோம். முதலில் இன்றைய தமிழ் ஆண்டு மற்றும் மாதம் என்ன என்று பார்க்கலாம். இன்று தமிழ் பஞ்சாங்கப்படி பராபவ ஆண்டு ஆடி மாதம் 14ஆம் நாள். இன்று வளர்பிறை காலம். சூரிய உதயம் காலை 6:00 நடைபெறுகிறது. சூரிய அஸ்தமனம் மாலை 6:35 நடைபெறும். சரி, இன்று திதி எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம். இன்று வளர்பிறை சதுர்த்தசி திதி காலை 11:05 வரை உள்ளது. அதன் பிறகு புர்ணமி திதி தொடங்குகிறது. பூர்ணமி என்பது நிறைவு, முழுமை என்ற எண்ணத்தை தரும் நாள். மனதில் இருக்கும் நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளவும் நேர்மறையான சிந்தனைகளுடன் செயல்படவும் ஏற்ற நாளாக பலர் கருதுகிறார்கள். அடுத்து இன்று நட்சத்திரம் எப்படி இருக்கிறது? இன்று உத்திராடம் நட்சத்திரம் மாலை 2:40 வரை உள்ளது. அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம் வருகிறது. இன்றைய யோகத்தை பார்த்தால் பிராமிய யோகம் இரவு 9 வரை உள்ளது. அதன் பிறகு ஐந்திர யோகம் தொடர்கிறது. கரணத்தை பார்த்தால் கௌலவம் காலை 9:20 வரை உள்ளது. அதன் பிறகு தைதிலம் வருகிறது. சரி, நல்ல காரியங்கள் தொடங்குவதற்கு ஏற்ற நேரம் எது என்று பார்க்கலாம். இன்று நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ஒரு முக்கியமான விஷயம் நண்பர்களே, நல்ல நேரம் என்பது நமக்கு ஒரு வாய்ப்பை நினைவுபடுத்தும் நேரம். ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்துவது நம்முடைய முயற்சியில்தான் இருக்கிறது. நல்ல நேரம் பார்த்துவிட்டு வேலை மட்டும் நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று தள்ளி வைத்தால் எப்படி? கடவுள் நமக்கு வழி காட்டுவார். அந்த வழியில் நடக்க வேண்டியது நம்முடைய முயற்சி. இப்போது முக்கியமான நேரங்களான ராகு காலம், யமகண்டம் மற்றும் குளிகை நேரத்தை தெரிந்து கொள்வோம். ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 வரை. இன்று சூலம் வடக்கு திசையில் உள்ளது. பரிகாரமாக பால் கொண்டு இறைவனை வழிபடுவது சிறப்பாக கருதப்படுகிறது. இன்று புதன்கிழமை என்பதால் அதன் ஆன்மீக சிறப்பையும் தெரிந்து கொள்வோம். புதன்கிழமை விநாயகர் மற்றும் பெருமாளை மனதார வழிபட ஏற்ற நாள். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் நம்முடைய திட்டங்களை சரியாக அமைத்துக் கொள்ளவும் நல்ல நாள். இன்றைக்கு ஒரு சிறிய சேலஞ்ச் எடுத்துக்கொள்ளலாமே. தேவையில்லாமல் நேரத்தை செலவிடுவதற்கு பதிலாக குறைந்தது 10 நிமிடமாவது நமக்கு பயனுள்ள ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டால் அது நம்முடைய வளர்ச்சிக்கு ஒரு நல்ல முதலீடாக இருக்கும். கடைசியாக நண்பர்களே, இன்று ஒரு ஆன்மீக நிகழ்வை நினைவு கூர்வோம். சமீபத்தில் நடைபெற்ற சங்கரன்கோவில் ஆடித்தபசு திருவிழா தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு இறைவனின் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர். வீதியெங்கும் பக்தி முழக்கங்கள் ஒலிக்க அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் இறைவன் பக்தர்களுக்கு அருள் பாலித்து அந்த காட்சி அனைவரையும் நிகழ வைத்தது. பக்தர்களின் நம்பிக்கையும் ஒற்றுமையும் வெளிப்பட்ட அந்த ஆன்மீக தருணம் அனைவரின் மனதிலும் ஒரு இனிய நினைவாக அமைந்தது.